தேவர்கள் அசுரர்களின் கொடுமையால் துன்புற்றனர். இந்திரன் தலைமையில் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். கைலாய மலையில் தவமியற்றிய சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க 6 தீப்பொறிகள் வெளிப்படுகின்றன. அந்த பொறிகள் அக்னி வாயு தேவர்களால் கொண்டு செல்லப்பட்டு புனித கங்கையில் விழுந்து சரவண பொய்கையில் 6 அழகிய ஆண் குழந்தைகளாக உருவெடுக்கின்றன. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்க்கின்றனர். பார்வதி தேவி வந்து 6 குழந்தைகளையும் அணைக்க அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 திருக்கைகளும் கொண்ட வீர முருகப்பெருமானாக தோன்றுகிறார். இந்திரன் முருகனை தேவ சேனாதிபதியாக நியமிக்கிறான். சிவபெருமான் சக்திவேலை அருள்கிறார். மகா போர் தொடங்குகிறது. முருகன் சிங்கமுகனையும் தாரகனையும் வென்று இறுதியில் சூரபத்மனை எதிர்கொள்கிறார். சூரபத்மன் மாபெரும் மரமாகவும் கொடிய மயிலாகவும் மாறுகிறான். ஆனால் முருகனின் வெற்றிவேல் அவனை தாக்கி 2ஆக பிளக்கிறது. ஒரு பகுதி அழகிய மயிலாகவும் மறுபகுதி சேவலாகவும் மாறி முருகனின் வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆகின்றன. தீமை வெல்லப்பட்டது, நன்மை வென்றது. வேல் வேல் வெற்றிவேல்.